உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு. சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்களில், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நெகட்டிவாக இருக்குன்னா நெகட்டிவும் நம்ம பார்க்கணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது செய்யுதுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த பிரச்சனைகள் பெருசாவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சண்டை, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அது என்ன கையில் பணம் வச்சுருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சம் கிடைக்கும், கோடி கிடைக்கும்னு சொன்னால் கூட எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் தேவையில்லாத பண விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பணம் அப்படியே சல்லுன்னு எங்கே போகுதுன்னே தெரியாமல் அந்த விரயம் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கு. அதே போல் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளில் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும். மெயினாக சுகர் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா அதெல்லாம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக கேர் எடுத்துக்கிறது, டாக்டரை பார்க்கறது செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய பேர் நம்ம எப்படியாவது வெளிநாடு போய் சம்பாதிச்சிடணும், நம்ம கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படியாவது இந்த மாதத்துலேருந்து கடனை அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்துடணும், 4 பேருக்கு மத்தியில் நம்மளும் ஒரு பேர் புகழோட இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கான செயல்களை, திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிகமாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதிகமாக நான் வந்து வேலை பார்க்க போகிறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய போகிறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தேடலாம். அதே போல் வேலை பார்த்துட்டீங்கன்னா வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ், ஏதாவது சைடில் ஏதாவது இன்கம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது இடத்துல வந்து ஒரு ஒரு ஈவினிங் டைமில் பார்ட் டைமில் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியுமா, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா, நான் அங்கேருந்து வேறு கண்ட்ரி மாறலான் இருக்கேன் சார், வேறு ஸ்டேட்டு மாறலான் இருக்கேன், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நான் ஒரு 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள்
வேற ஸ்டேட்டு இல்லை வேற இடத்துல போய் வேலை தேடுவதற்கான ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சாரத்துல கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும், வராதுன்னு சொல்றோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. அப்ப அதே போல உங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பா நடக்குது. முக்கியமா சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை, இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்ப இந்த காலகட்டத்துல நல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.